தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அண்ணாமலை அவர்கள் விதைத்ததுதான் திமுக வெறுப்பே தமிழ்நாட்டுக்குள்ள 2021 2020 2021 தலைவராக நினைக்கிறேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் அவர் விதைத்த வெறுப்பு தான், அதாவது ஆன்டி டிஎம்கே வேவ் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் உருவாக்கியது. அதை அறுவடை செய்தது விஜய். திமுகவினுடைய அன்றாட நிகழ்வுகளை தோல்வித்து மக்களிடம் காட்டியது அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் நடுநடுங்கியது திமுக அரசாங்கம், திமுக அமைச்சர்கள், திமுக துணை முதலமைச்சர். விஜய்கிட்ட என்ன படிக்கிறோம்? கண்ணாடி போட்டார் பாரு, விக்கி வச்சார் பாரு, எவ்வளோ செயலான கூலான சிஎம் பாரு, கோட்டு போட்டிருக்காரு பாரு. இதெல்லாம் 1000 ரூபா 2000 கொடுத்தா எல்லாரும் பண்ணலாம். இதெல்லாம் பெருமன் பேசிக்கிட்டு இருக்கனால அவர்கிட்ட என்னடா கற்றுக்க முடியுது? அஜித் அவர்கள் அவங்க அம்மா இறக்கும் பொழுது விஜய் பார்க்க போகிறார். விஜய் அவங்க அம்மாவை பார்க்க போகிறார். அஜித் வாசலில் வரவேற்கிறார். எந்த இறப்பு வீட்லையாவது யாரையாவது வாசலில் போய் வரவேற்றுக்கோமா? இதெல்லாம் கற்றுக்கணும் சார். அந்த அஜித் நானும் என்ன எப்படின்னா சார், அண்ணாமலை அவர்களை ஒரு அரசியல் அஜித்தாக தான் பார்க்குறேன் சார். இவங்ககிட்ட நான் கற்றுக்கலாம். ஆனால் அதே விஜய் போகிறாரு, யாரை கூட்டு போனார்? இதுதான் விஜய் கேவலமான எக்ஸாம்பிள்ஸ் செட் பண்ணுறாரு. படிக்காத ஒரு விஜய், அந்த படிக்காத விஜய் எங்கே இந்தியாவிலேயே ஒவ்வொருத்தரும் படித்து ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஒரு படிப்பை சாதாரணமாக படிச்சுட்டு அதை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்த அண்ணாமலை எங்கே இருக்குது? அங்கே இருந்தால் சார் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ன்றவர். இன்னைக்கு அவர் நினச்சா மோடிக்கு ஒரு ஃபோன் பண்ணால் மோடி ஃபோன் எடுப்பார். ஆனால் விஜய் சிஎம்ன்றதுனால மோடி வேணால் ஃபோன் எடுக்கலாம். 2026 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் கொடுத்தார்களோ தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும். அவ்வளோ முட்டாலாம் கிடையாது. அதே மாதிரி 2031 ஒரு ஆட்சி மாற்றம் கொடுப்பாங்க. நம்ம தான் வருவோம், நம்மளுடைய கட்சி தான் வருவோம். அன்றைக்கி அழகாக பேசிட்டார். இன்னைக்கு நீங்கள் யோசிங்க சார், உதயநிதி விஜய் அண்ணாமலை அப்படின்னு வச்சிங்கன்னா அண்ணாமலை நம்பர் 1, விஜய் நம்பர் 2, உதயநிதி நம்பர் 3 தான் வருவார். அதுதான் அப்படியே 2031 தேர்தல் முடிவாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இனிமேல் களம் அடுத்த 25 வருடத்துக்கு விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, தாவேகா வெர்சஸ் வீதி லீடர்ஸ் என்ன கட்சி பெறும் அது அந்த கட்சி. இதுவாகத்தான் இருக்கும். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அண்ணாமலையின் ஆதரவாளர் சத்யன் ராமசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் மாநாடை பார்த்துருக்கோம். அதில் அவரோட பேச்சுக்களை கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இனிமேல் சாத்தியம் இல்லை, கஷ்டம், ஒரு 50 லட்சம் வந்ததுக்கப்புறம் தான் கட்சியாக அடுத்து நம்ம அங்கீகரிக்கலாம், பதிவு பண்ணலாம், அதுக்கப்புறம் அரசியல் தேர்தலில் போட்டிடலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் அது விஜய் நல்லா உட்காந்துக்கிட்டாரு, இனிமேல் அது கஷ்டம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை சார், இன்னும் தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்குது. 2018 ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் உருவான அந்த வெற்றிடம்ன்றது இன்னும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விஜய் அவர்களை இன்றைக்கி மக்கள் உட்கார வச்சிட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனே சட்டமன்றத்திலே ஒரு பொய்யை சொல்கிறாரு. ஏன்னா மக்கள் கொடுத்த மேண்டேட்டை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க, நீங்கள் அதை ஏளனமாக பேசாதீங்கன்றார். மக்கள் என்ன மேண்டேட் கொடுத்தாங்க? 108 தான் விஜய் கொடுத்துருக்காங்க. 108 ஒரு சிஎம் கொடுக்கக்கூடிய மேண்டேட்டே கிடையாது. அது இல்லாமல் இன்னொரு கூச்சவே இல்லாமல் இன்னொரு போய் சொல்கிறாங்க. என்னென்னா எம்ஜிஆரையும் என்டிஆரையும் விஜய் முந்திட்டாருன்னு. எம்ஜிஆர் என்டிஆரும் க்ளீன் மேண்டேட் கொடுத்து அவங்க தான் சிஎம் ஆகணும்னு மக்கள் சொன்னாங்க. விஜய்க்கு க்ளீன் மேண்டேட் கொடுத்து அவர் தான் சிஎம் ஆகணும்னு மக்கள் சொல்லலையே. 108 தானே கொடுத்தாங்க. மக்கள் எதில் தெளிவாக இருந்தாங்க அப்படின்னா திமுக வெளியில் போகணுன்றது தெளிவாக இருந்தாங்க. ஆனால் விஜய் தான் சிஎம்ன்றதில் மக்கள் தெளிவாக இல்லை. விஜய் எப்படி சிஎம் ஆனார்? எதிர்கட்சிக்காரனோட கூட்டணி கட்சிக்காரன் காலெல்லாம் சிஎம் ஆயிருக்காரு. அப்போ அண்ணாமலையும் அந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தால்? இல்லை சார், அண்ணாமலை தேர்தலில் இல்லை. நீங்கள் சொல்ல வரது எப்படி இருக்குன்னா, மக்கள் விஜய் சிஎம் ஆகணும்லாம் கொடுக்கல, பட் திமுக வர வேண்டாம்னு வேற ஆப்ஷன் இல்லாமல் போட்டாங்க. அப்போ அந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தா, ஒருவேளை பாஜகவிலையோ இல்லை தனித்தோ இல்லை இருந்திருந்தால் வேற மாதிரி. அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்திருந்தால் 40 சீட்டு பாஜக சார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விஜய் இருக்கிற 108 இன்னும் 20 கீழே தான் போயிருக்கும். திமுக ஒரு 20 வந்திருக்கும். அண்ணா பாஜக இன்னைக்கு ஒரு சீட்டு போஜராஜன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல கூட ஒரு 39 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. அதில் அண்ணாமலை உட்பட. ரைட்டுங்களா? இன்னும் அன்கிளியராக இருக்குது மேண்டேட்டு. மறுதேர்தலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். அண்ணாமலை அவர்கள் விதைத்தது தான் திமுக வெறுப்பே தமிழ்நாட்டுக்குள்ளே 2021 2020 2021 ஒரு தலைவராக நினைக்கிறேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் அவர் விதைத்த வெறுப்பு தான், அதாவது ஆன்டி டிஎம்கே வேவ் அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் உருவாக்கியது. அதை அறுவடை செய்தது விஜய்.
ரைட்டுங்களா? இங்கே திமுக எவ்வளோ பெரிய தீய சக்தின்னு மக்கள்கிட்ட வந்து தீய சக்தின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அதை வந்து மக்களிடம் நம்ப வைத்தது, மக்களை வந்து அந்த திமுகவினுடைய இன்னொரு முகத்தை காமித்தது, திமுகவினுடைய அன்றாட நிகழ்வுகளை தோலுரித்து மக்களிடம் காட்டியது அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களுடைய ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாமல் நடுநடுங்கியது திமுக அரசாங்கம், திமுக அமைச்சர்கள், திமுக துணை முதலமைச்சர், முதலமைச்சர். இவர் நோகாமல் கடைசியில் ஒரு 4 மாநாடு போட்டு இவர் ஜெயிச்சு போயிட்டார். அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களை பாஜகவினுடைய தலைவர் பதவி இல்லாமல் ஆக்கி வச்சுருந்தாங்க. பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை தொடர்ந்திருந்தால் இன்றைக்கி விஜய்க்கெலாம் இன்றைக்கி நிலைமையே வேறையாக இருந்திருக்கும். இன்றைக்கி மொத்தம் கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்திருக்கும் சார். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா இருந்திருக்கும், பாஜகவும் அதிமுகவும் இன்றைக்கி ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்கும். அண்ணாமலை அவர்களோ அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதல்வராக இருந்திருப்பார். அதான் உண்மை, ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது. நேரம் இந்த விஜய் தான் சிஎம் ஆகணும், அந்த இடத்துல அவர் தான் உட்காரணும் அப்படின்ட்டு இருந்தீங்களாம் பாருங்கள். ஒரு அதாவது தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி அவங்களுக்கு கையை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறார், அவ்வளோ யோசிக்கிறார். அதே பின்னாடி ஒரு 10-20 பசங்க தாவேக்காவினுடைய அந்த தம்பிகள் தான், தாவேக்கா தம்பிகள் பின்னாடி ஒரு 10-20 பசங்க அவரை கூப்பிட்டு ஃபோட்டோ கடை இங்கே வாங்கின இங்கே வாங்கின்றாங்க. எது பின்னாடி ஏதோ குரங்கு இந்த தேவையில்லாத ஜந்துக்கள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே போகிறாரு. என்ன பின்னாடி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை அந்த இடத்துல அந்த பெரம்பூரில் எம்எல்ஏ ஆக்கணும் தானே, உங்களை சிஎம் ஆக்கியிருக்கணும் தானே. அப்போ அவன் பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி எப்படி பண்ணுறாரு. அப்போ அதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் தான் ஆட்சி அமைக்கணுமா? இன்றைக்கி பாருங்கள், அப்படியே இன்றைக்கி ஒரு மருத்துவர், இந்த மருத்துவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அந்த பணி நியமன ஆணை வழங்கும் விழா, அதில் ஒரு மருத்துவரில் கட்டி பிடிக்கிறார். ஒரு ஊனமுற்ற ஒரு மருத்துவர் போல அவர் இல்லை, அந்த மருத்துவ பணிகளை சார்ந்த அவருக்கு ஒரு பணி நியமன ஆணை ஊனமுற்றவர் போல இருக்குது, அவர் மாற்றுத்திறனாளி போல இருக்குது, அவருக்கு கீழே இறங்கி போய் கொடுக்குறாரு. ஆனால் நேற்று இன்னொரு மாற்றுத்திறனாளி திமுக ஐடிவிங் சார்பாக இவரை பற்றி ஏதாவது தப்பாக பேசினான்றதுனால, அதாவது வலுக்கட்டாயமாக அவரை தூக்கிட்டு போகிறாங்க. அவருக்கு 2 காலும் 2 வேறு திசையில் இருக்குது. அவரை வலுக்கட்டாயமாக விஜயை பற்றி தப்பாக பேசிட்டான்ற ஒரே காரணத்தினால, திமுக ஐடிவிங்கில் இருக்கிறான்ற ஒரே காரணத்தினால அவரை வலுக்கட்டாயமாக போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் அவரை அழ வச்சு கதற வச்சு இன்னும் அப்படி பண்ண மாட்டேன்னு கெஞ்ச வச்சு பண்ணுறாங்க. இதே இன்றைக்கி வந்து அந்த மருத்துவ மாற்றுத்திறனாளிகள் கீழே இறங்கி போகிறாரு. இங்கே பணம் தான் பெருசு அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெரியும். நீ பணக்காரனா அவங்களை எந்திரிச்சு அவர் இன்றைக்கி ஒவ்வொரு என்ன சொல்கிறது பெரிய பெரிய நடிகர்களும் அதே நேரத்தில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அவருடைய ஓனர்களும் வந்து அவரை நேராக போய் பார்த்து தழுவி அவர் தோளில் இவங்க கை போட முடியுது, இவர் அவங்க தோளில் கை போடுறாரு. ஆனால் அதே ஒரு சாமானியன் அவர் ஜெயிச்சு வந்ததுலேருந்து அவர் பக்கத்தில் நெருங்க முடியுதா? இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தான் நம்ம மாற்று சிஎம் மாற்றம்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இது இருக்கப்போ மாற்ற யாருன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி இதே கேரக்டர் தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவரும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், ஒரு மாதிரி தான் பார்ப்பார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு ரொம்ப முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறார். முற்றிலும் மாறுபட்டவர்னா ஏன் சொல்கிறேன் சார், ஏன் சொல்கிறேன் பாருங்க. அதாவது நேற்று ஒரு 1000 பேர் அவரை நசுக்கிறாங்க சார், அதை ரைட்டுங்களா? ஒரு 1000 பேர் நசுக்கிறாங்க. முதுகில் 2 இடத்துல ஒரு காயம்பட்டு ரத்தம் வருது, முதுகில் 2 இடத்துல காயம்பட்டு ரத்தம் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் கை கொடுத்து எல்லாருக்கும் புன்முறுவலோட யாரையும் வந்து முறைக்காமல் வைக்காமல், ஏன்னா அவருக்கு அந்த மாப் மென்டாலிட்டி தெரியும். எவ்வளவு தான் அந்த வந்து அது ஆர்கனைஸ்டு க்ரௌடாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் மாப் மென்டாலிட்டி இருக்கும். அப்போ அதை மீறி மேலே வந்ததுக்கு அப்புறமும் கூட எந்த ஒரு கோபமும் எதையும் வெளிக்காட்டாமல் சாஷ்டாங்கமாக அழுது நமஸ்காரம் பண்ணுறாரு. வந்திருக்க கூட்டம் எனக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இப்போ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய படிப்பு. நாளைக்கு என்ன அந்த மாதிரி ஒரு மேடையில் விட்டால் என்னையும் மதித்து அந்த மேடையில் விட்டுருக்கீங்களா, நான் அந்த மேடையில் இருந்து கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் காலில் விழுந்து வணங்கி தொட்டு கும்பிடுவேன் சார். இதெல்லாம் தலைவன்ட்டு படிக்கிறேன். இதெல்லாம் தான் வந்து ஒரு தலைவன்ட்டு நம்ம என்ன படிக்கணுன்றது இருக்குல்ல. விஜய்கிட்ட என்ன படிக்கணும்? கண்ணாடி போட்டார் பாரு, விக்கு வச்சாரு பாரு, எவ்வளோ ஸ்டைலான கூலான சிஎம் பாரு, கோட்டு போட்டிருக்காரு பாரு. இதெல்லாம் 1000 ரூபா 2000 கொடுத்தா எல்லாரும் பண்ணலாம். இதெல்லாம் பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்கனால அவர்லேருந்து என்னடா கற்றுக்க முடியுது? இப்போது நான் நினைக்கிறேன் சார், இது உங்களுக்கு தப்பாக கூட தோணலாம், ஆனால் உண்மை தான் சார். நம்ம வீட்டில் எத்தனையோ இறப்புகள் நடந்திருக்கும். நம்ம வீட்டில் இறப்பு தாத்தா இருந்திருப்பான், பாட்டி இருந்திருப்பான். நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், எல்லோரும் வந்து பார்க்க வந்து நம்ம கையை பிடிப்பாங்க, கையை பிடிச்சிட்டு போவாங்க, ரைட்டுங்களா? அஜித் அவர்கள் அவங்க அம்மா இறக்கும் பொழுது விஜய் பார்க்க போகிறார், விஜய் அவங்க அம்மாவை பார்க்க போகிறார். அஜித் வாசலில் வந்து வரவேற்கிறார். எந்த இறப்பு வீட்லையாவது யாரையாவது நம்ம வாசலில் போய் வரவேற்றுருக்கோமா? நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம், அவங்க வருவாங்க. அஜித்து ஒரு சிஎம் சார், நம்ம நண்பர் தான், போன அவசியமே இல்லை சார். அஜித்தோட ரேஞ்சுக்கெலாம் அங்கே போய் நிற்கணும் அவசியமே இல்லை சார். ஆனாலும் போய் வாசலில் போய் விஜய் கூட்டு வர்றாரு பாருங்களேன். இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் சார். அந்த அஜித் நான் என்ன எப்படின்னா சார், அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு அரசியல் அஜித்தாக தான் பார்க்குறேன் சார். இவங்ககிட்டலாம் தான் கற்றுக்கலாம். ஆனால் அதே விஜய் போகிறாரு, யாரை கூட்டு போனார்? இதுதான் விஜய் கேவலமான எக்ஸாம்பிள்ஸ் செட் பண்ணுறாரு.
அதே அஜித்தினுடைய அம்மாவினுடைய இறப்புக்கு யாரை வேணாலும் அவர் கூட்டு போனார்ல, யாரை கூட்டு போனார்? இப்போ இந்த மாற்றங்கிறது வந்து அதனாலதான் 31ல வரும்னு அண்ணாமலை அவர் சொல்றாரு. சார், விஜயை வந்து இன்னைக்கு தப்பா நம்ம அந்த இடத்துல உட்கார வச்சுட்டோன்னு அணுதினமும் அவருக்கு எதிராக ஏற்கனவே வாக்களிச்சாங்க இல்லையா, ஒரு 65% பேர் 67% பேர், அவங்க அதாவது நிமிடத்துக்கு ஒரு முறை இதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் நிமிடத்துக்கு ஒரு முறை புலம்பிட்டு இருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லை, அது எல்லா ஆட்சியிலும் இருக்கும். ஆனால் அந்த 33% பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல, அந்த 33% பேர் எப்படி அவருக்கு ஆதரவாக ரீல்ஸ் போட்டானுங்களோ இன்றைக்கி அவரை போட்டு ரீல்ஸில் அடிக்கிறானுங்க. சார் 12 மணி நேரம் கரண்ட் இல்லை சார், 12 மணி நேரம் கரண்ட் இல்லை சார். எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஞ்சா புழக்கத்துக்கு ஏதாவது வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கா, அப்படி இல்லை பெண்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்திருக்கா, இல்லை அதாவது இந்த 60 சொச்ச நாட்கள் தான் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 60 சொச்ச நாட்களில் மாற்றம்னு ஏதாவது அதாவது அறிகுறி இருக்கா? அறிகுறியே இல்லை சார். ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் இருந்தால் சார் ஒரு அறிகுறி தெரியும். அதுக்கப்புறம் தான் சார் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக மாறும். அப்புறம் தான் அதை மாற்றம்னு சொல்லுவோம். இவனுங்க இப்போவுமே நாங்கள் மாற்றம் கொண்டு வந்துட்டோம் ஏமாற்றிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் என் நரேட்டிவ் சரி, உண்மையான மாற்றம் மக்களுக்கு இன்னும் தெரியவே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி பொய்கள் எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதாவது நீங்கள் ஏதோ ஒரு அரசு ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு, ஒரு அரசாங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு செய்ய போனால் அவங்க ஊழல் லஞ்சம் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அதை வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு 1 லட்ச ரூபா தரும், விஜய் 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நேற்று கார்டு போட்டு ஊர் ஃபுல்லாக சுற்ற விட்றாங்க. அதை நம்மளால் ஒருத்தன் என்னன்னா ஆர்டிஐயில் போட்டு கேட்குறான், இப்படி சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு. ஆர்டிஐ செருப்பை கொண்டு அடிக்குது, அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. எங்கேயும் கவர்மெண்ட் 1 லட்சம்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வரவனுக்குலாம் கொடுக்காது. ஏன்னா இவன் பூரா கேமரா எடுத்துகிட்டு போயிடுவான் வீடியோ எடுக்க. அது இந்த மாதிரி தப்பா அதாவது என்னென்னா சிம்பிளாக இன்னொன்று போட்டிருக்கானு என்னென்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து என்ன அதாவது அறிவுரை கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா, தாவேக்காவை சார்ந்தவர்கள் வந்து இந்த இரவு நேரங்களில் எங்கெல்லாம் லைட் இல்லாமல் இருக்கோ அங்கே வந்து அவங்க அங்கங்கே இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா. எதுக்குன்னா அங்கே ஏதாவது பெண்கள் வரும்போது அவங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதை யார் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்களோ அவங்களுக்கு 50,000 சன்மானம் கொடுக்குறேன்னு விஜய் சொல்லியிருக்காருன்னு ஒரு கார்டு. சும்மா இந்த எடிட்டிங் பண்ணலான்றதுனால கண்டதை எடிட் பண்ணி அவனுக்கு சும்மா விட்டுக்கிட்டே அதையும் மக்கள் நம்புகிறாங்க. அதையும் நம்புறது தானே 33%. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், உண்மையான மாற்றம் எதுவும் வரலை. மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பாகிறாங்க. அதே நேரத்தில் பொய்களை வந்து உண்மைகளாக திரித்து பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வருது. அது இல்லாமல் இந்த ரூட் மாஃபியான்ற அது வந்து ரொம்ப கேவலமான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது மக்களுக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா தெரிய வருது. இந்த ரூட் மாஃபியாவை பற்றி எல்லோரும் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த அரசாங்கம் மேலே மக்களுக்கு எல்லளவு விருப்பம் இல்லை. அதனால தான் இதற்கு மாற்றம் அப்படின்னா இனிமேலும் திமுக அதிமுக மாற்றம்னு எவனும் உட்காந்துருக்க மாட்டான். மாற்றம் அப்படின்னா இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்க முடியும். இனிமேலும் மாற்றம்னு சொல்லி நம்ம பழைய கட்சிகளில் போக மாட்டாங்க. அப்போ அண்ணாமலை vs விஜய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விஜய்ன்றவர் யார்? ஒரு காலேஜ் ட்ராப் அவுட், காலேஜே படிக்க முடியாது. இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டில் நீங்களும் நானும் படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஆளக்கூடியவர் காலேஜ் கூட படிக்காதவர். இல்லை, படிப்பு மட்டுமே நமக்கு ஆளுவதற்கான இது உண்டா சார்? இது படிப்பு மட்டுமே ஆளுவதற்கான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எல்லாரும் படிக்காமல் இருந்தோம்னா பரவாயில்ல சார். இன்றைக்கி மினிமம் குவாலிஃபிகேஷன், இன்றைக்கி ஒரு பிபியோட வேலை பார்க்கறதுனாலே ஒரு பிஏ டிகிரி கேட்குறேன் சார். ஒரு நல்லது செய்கிற மக்களுக்கு நல்லது செய்ய போகிற சேவைகளை செய்யுங்கிறது ஐயா காமராஜர் இருந்தார். படிப்பு மட்டுமே நம்ம இது ஐயா மறுபடியும் சொல்கிறேன் சார், இந்த மாதிரி நம்மளை சுருக்கிக்கிறோம் சார் சின்ன வட்டத்துக்குள்ள. சார் ஐயா காமராஜர் வந்து படிக்கலை அப்படின்னா அப்போ எவனுமே படிக்கலை. நம்ம தாத்தா படிக்கல, நம்ம அப்பா படிக்கல, யாருமே படிக்கலை சார். அப்போ அது நல்ல ஒரு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே குறைந்தபட்சம் இன்றைக்கி படித்தவங்க தானே சார் இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். படிக்காதவனுக்கும் படித்தவனுக்குள்ள அந்த நாலேஜ் டிஃப்ரென்ஸ், அந்த லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குல்ல, நமக்கே தெரியும்ல. நீங்கள் ஒரு படிக்காதவன் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறான், படித்தவன் எப்படி அணுகிறான்றது தெரியுதுல்ல. அப்போ இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே படிச்சுட்டோம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஆளுறவன் இன்னும் படிக்காமல் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை சார்? அது நம்மளை விட அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறதா நல்ல மனநிலையாக இருக்க முடியும். இன்றைக்கி நீங்களே ஒன்றும் இல்லை சார், ஒரு எம்பிஏ படித்தவன் ஒரு எம்பிஏ படித்தவன், அதே நேரத்தில் ஒரு பிபிஏ படித்தவன், 2 பேரில் யாருக்கு வித்தியாசம்? ஒரு கம்பெனியில் போகிறோன்னா எதுக்கு எம்பிஏ படித்தவங்க எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? பிபிஏ படித்தவனுக்கு என்ன தான் நாலேஜ் இருந்தாலும் எம்பிஏ இஸ் ப்ரிஃபர்டுன்னு ஏன் போடுறாங்க? ஏன்னா நம்மளோட இன்றைக்கி அதிகம் படித்தவனுக்கு அவனுக்கு இன்னும் 2 வருஷம் கூட படிச்சிருக்கான் அப்படின்னா அதை அந்த புக்கு மூலிமா அவனுக்கு வர நாலேஜ் இருக்கும், அதை அவன் அப்ளை பண்ணியிருப்பான் பல இடங்களில், அந்த நாலேஜ் இருக்கும், அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது அவனுக்கு எக்ஸ்ட்ரா வலு சேர்க்கும். அப்போது விஜய் படிக்காத ஒரு விஜய்
அந்த படிக்காத விஜய் எங்க இந்தியாவிலேயே ஒவ்வொருத்தரும் படித்து ஆகணும்னு நினைக்கிற ஒரு 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 படிப்பை சாதாரணமாக படிச்சுட்டு அது வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்த அண்ணாமலை எங்கே இருக்குது? அங்கே இருந்தால் சார் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ணாமலை வெர்சஸ் விஜயன்றவர். விஜயன்றவர் யார்? வெறுமனே ரஜினியை காமிச்சு அவங்க அப்பா மூலயமா வளர்ந்தவர். ஆனால் அந்த அண்ணாமலைன்றவர் படித்து தன்னுடைய சொந்த திறனால் தன்னுடைய சொந்த சக்தியால் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு சவுத் இந்தியா இல்லாமல் இந்தியன் டயஸ்போராலே இந்த மாதிரி இந்த யங் ஏஜில் இவ்வளோ பெரிய அரசியல்வாதி இல்லை அப்படின்ற அளவுக்கு பேர் எடுத்திருக்காரு. அதுவும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. இன்னைக்கு அவர் நினச்சா மோடிக்கு ஒரு ஃபோன் பண்ணால் மோடி ஃபோன் எடுப்பார். ஆனால் விஜய் சிஎம்ன்றதுனால மோடி வேணால் ஃபோன் எடுக்கலாம், மோடியோட பிஏ வேணால் ஃபோன் எடுக்கலாம். ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு ஃபோன் அடிச்சாருன்னா மோடியே ஃபோன் எடுத்து பேசக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருக்கார். இதுதான் ஒரு படிப்புக்கும் ஒரு உண்மையான மரியாதைக்கும் ஒரு வெற்று மரியாதைக்குள்ள வித்தியாசம். இதுதான் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. சார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தேசியவாதிகள் ஃபுல்லாக அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருந்தோம், ஆனால் அவருடைய பேச்சுக்கள்லாம் மாற்றமாக இருக்குது. முதல்ல நான் வெளியில் வந்து நான் யார், அதுக்காக வீட்டுக்குள்ளேயே வச்சிடணும் மதம், இதெல்லாம் வந்து ஸோ அவங்களாம் கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி இருக்குது, யோசிக்கிறாங்க. திரும்ப தேவையில்லை சார், அவங்களாம் தேவையில்லை சார். அதாவது பாஜகவினுடைய மேண்டேட் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கோ, பாஜகவினுடைய அந்த ஒரு அவங்களுடைய ஃபிலாசபி ஐடியாலஜி வந்து தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட்டே ஆகாது சார். ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, அவங்க தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாஜகவினர் என்னென்னா, பாஜகவினுடைய பிரதான மொழி என்னென்னா ஹிந்தி. பாஜகவினுடைய 80% தலைவர்கள் இல்லை 90% தலைவர்கள் வந்து பயன்படுத்துவது ஹிந்தி. அவங்களால வந்து எஃபெக்டிவாக பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும்னா ஹிந்தியில் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்ம ஆள் ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தையில் ஹிந்தின்னா என்னன்னு தெரியாது. நீ என்னதான் நீ வந்து உன்னோட எமோஷன்ஸை இங்கே கொண்டு வந்து கடத்தணும்னு நினச்சாலும் எங்கள் ஆளுகளை கடைசி 60 100 வருஷத்துக்கு தமிழை தவிர வேறு எதையும் தெரியக்கூடாது, அப்படியே தெரிஞ்சாலும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கோடா, வேறு எந்த வகையிலையும் இந்தியை தெரியவே வைக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஆளுக தெளிவாக இருந்துட்டாங்க. அதனால் நாளைக்கு மோடி வந்து என்னதான் பேசினாலும், அமித்ஷா வந்து என்னதான், ராஜ்நாத் சிங் யாரை கூப்பிட்டு வந்து என்னதான் நீங்கள் பேசுனீங்கனாலும் உங்களுடைய எமோஷன்ஸை எங்கிட்ட கடத்த முடியாது. நீங்கள் நல்லதே பேசுனீங்கனாலும் சார். அப்போ அதனால தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாரா? அண்ணாமலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு சார். என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, இங்கே உள்ளவங்க வந்து இந்துத்துவ அரசியல் அப்படின்றத வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து இந்துன்றது உணர்வில் இருக்குது, அது வந்து ஒரு எண்ணமாக அதை வந்து ஒரு தனியாக பிரித்து வச்சு பார்க்கல. இப்போ நான் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறேன், அது இப்போ தான் அவருக்கு தெரியுதுன்னு கேட்குறேன். இல்லை சார், அதாவது யாருக்குமே ஒரு அரசியலுக்கு வந்து அவர் 5 வருடம் பயணிக்கிறார். ஒரு 5 வருடம் வந்து இதுவரை இந்தியா கண்டிராத ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டார். 2 தேர்தலில் பார்த்துட்டாரு. 2 தேர்தலில் பார்த்துட்டார். அப்போது யாருக்குமே ஒரு லேர்னிங் பாயிண்ட்ன்றது இருக்குல்ல. ஓகே, இப்போ தான் புரியுது அவருக்கும் எங்களுக்கும். என்ன புரியுது அப்படின்னா, எனக்கு முருகனை பிடிக்கும், ரைட்டா, நான் முருகன் கோயிலுக்கு என்னை அறியாமே போயிட்டுருக்கேன். ஆனால் பாஜக எடுத்துகிட்டு வந்து முருகன்னா எனக்கே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவர் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு முருகன் வந்து பாஜக கொண்டு வந்து முருகன் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் கடவுள் முருகன், அதாவது தமிழ் பாட்டன் முருகன்றது நல்லாவே தெரியும். நாங்கள் அது உணர்வுலேயே வச்சுருக்கோம். அவனுக்கு முருகன் பேரை வச்சுருக்கோம். வீட்டில் முருகன் போட்டோம், ஒரு இடத்துல வெளியில் கிளம்புனா திருநாறு பிடிச்சிட்டு முருகனை கும்பிட்டு தான் வெளில போவோம், வருவோம், வைப்போம். ஆனால் பாஜக வேலை யாத்திரையும் நடத்தினா பாஜக முருகன் கூப்பிட்டு வந்தால் பிடிக்கல. ஏன்னா இவனுக்கு எதுக்கு இதை தூக்கி சுற்றுறானுங்க நமக்கு ஒரு டவுட் வருது. அதில் நம்ம கிளியராக இருக்கும், ரைட்டுங்களா? அதே மாதிரி திமுகவும் நம்மளை வச்சு இவ்வளோ நாள் வந்து நம்மளை முங்காம் போட்டிருக்கு, நம்மளை வச்சு தான் முங்காம் போட்டிருக்கு, நம்மளை வச்சு தான் வந்து இது வரைக்கும் அவங்க எல்லோரும் நல்லா கொளுத்து போயிருக்கிறாங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி மாற்றம்ன்ற இடத்துல இந்த ஆள் வந்து உருவிட்டு போயிட்டான். யார்? நம்ம ஆள் தாவேகா. ஆனால் அந்த இடத்துல வெயிட்டாக ஒருத்தர் இருந்தான்னு நினைக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை சார், 2020 அந்த ஆகஸ்ட் 24 அன்னைக்கு கூட நான் பேசியிருந்தோம் நினைக்கிறேன். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. அந்த காலை எடுத்திருந்தா, அந்த காலை எடுத்திருக்காரு. அந்த காலை எடுத்து அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரோட பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து வேறையாக இருந்திருக்கும் சார். அதுதான் உண்மை. இன்னைக்கு ஒரு ஒரு தவிட்டு தற்கொலை கூட்டத்தில் நம்ம மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். அது இல்லாமல் வேறு மாதிரி இருந்திருக்கும் சார். ஆனாலும் ஒன்றும் இல்லை, சரி ஓகே, எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டோம், ஒரு 5 வருஷம் சேர்த்து கஷ்டப்பட்டு 2031 அண்ணன் அன்னைக்கு மாநாட்டில், பொள்ளாச்சி மாநாட்டில், அதாவது சிங்கத்தினுடைய கர்ஜனையை விட ரொம்ப உக்கிரமாக சொன்னார் சார் ஒரு விஷயம். 2031 ஆட்சி நம்ம கையில் வந்ததுக்கப்புறம் இந்த விஜய் கூட்டம் இன்னொரு 5 லட்சம் கோடியை கடனை சேர்த்து வச்சு 15 லட்சம் கோடியை நம்ம தலையில் கட்டிட்டு போவோம். அந்த கடனை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டுக்கு 4.5 லட்சத்துக்கு மேலே கட்டணம் வருது. அதை குறைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாடாக இருக்கும் அப்படின்ட்டு 2026 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் கொடுத்தார்களோ தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும். அவ்வளோ முட்டாலாம் கிடையாது. அதே மாதிரி 2031 இன்னொரு ஆட்சி மாற்றம் கொடுப்பாங்க, நம்ம தான் வருவோம், நம்மளுடைய கட்சி தான் வரும்னு அன்றைக்கி அழகாக பேசிட்டார். அதனால் வந்து மக்கள் தெளிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு இந்த 60 நாட்களே போதும்.
கரண்ட்டு கட்டு, இன்னும் பழைய பிரச்சனைகள்லாம் அப்படியே நீடிக்கிறது, இன்னும் லஞ்சம் வேறு வேறு மாடல்களில் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லை, எந்த மந்திரியை கூப்பிட்டாலும் எவன்ட்டையும் ஒழுங்காக பதில் கிடையாது, எல்லாம் மழுப்பல், அதே நேரத்தில் நக்கல், ஒவ்வொரு வாய், இதெல்லாம் பார்க்க மக்களுக்கு வெறுப்பு. ஏன்டா யாரா நீங்கள் கோமாளி கூட்டம் மாதிரி இருக்கீங்க, சர்க்கஸ் கூட நல்லா இருக்கும்டா, அதை விட கேவலமாக இருக்கீங்களான்ற அளவுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை அப்படியே பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சார். ஒரு கட்டத்தில் இவங்க மேலே ஆன்டி இன்கம்பன்சின்றது, அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு விஜய் வந்து இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் சார் விஜய்க்கு மேலே. அப்போ அந்த இடத்துல மாற்றம்னு வரும்பொழுது மறுபடியும் வந்து உதயநிதியாக இன்றைக்கி நீங்கள் யோசிங்க சார், உதயநிதி விஜய் அண்ணாமலை அப்படின்னு வச்சிங்கன்னா அண்ணாமலை நம்பர் 1, விஜய் நம்பர் 2, உதயநிதி நம்பர் 3 தான் வருவார். அதுதான் அப்படியே 2031 தேர்தல் முடிவாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் களம் வந்து அடுத்த 25 வருடத்துக்கு விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, தாவேகா வெர்சஸ் வீதலீடர்ஸ் என்ன கட்சி பெறும் அது அந்த கட்சி இதுவாகத்தான் இருக்கும். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 50 லட்சம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேர்தலுக்கு இன்னும் எப்படின்னு ஒரு 4 வருடம் இருக்கிறது, 4.5 ஆண்டுகள் இருக்கிறது. ஒருவேளை அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அப்பவும் வந்து நீடிக்குமா இல்லை? அது இல்லை சார், முன்ன பின்ன ஆனாலும் வந்துடும் சார், ஒன்றும் இல்லை. அண்ணன் கட்சி ஆரம்பிக்க போகிறான்றது உண்மை. அதுக்கு 50 லட்சம்ன்றது ஒரு இலக்காக வச்சுருக்காரு. ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு இலக்கை செட் பண்ணணும். இலக்கை செட் பண்ணி மக்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க, மக்களே புரிஞ்சுக்கிற மக்கள்கிட்ட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மக்கள்கிட்ட நீங்களே வாங்க அப்படின்றாங்க, 50 லட்சம் எனக்கு வேணும், நீங்களே 50 லட்சம் பேர் சேர்த்து அதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிடுங்க, நான் வந்து கட்சி ஆரம்பித்து நான் நடத்துகிறேன். இது என்னன்னா சார், நீங்கள் அதாவது ஒரு எனக்கு வந்து சிஎம் ஆகணும், சிஎம் ஆகிறதுக்கு நான் வந்து கடைசி 2 வருஷம் நான் வேலை பார்த்து இருக்கிற ஆளுங்கட்சி தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஆளுங்கட்சிக்கு மேலே ஏற்கனவே பல பேர் சேர்ந்து உயிரை கொடுத்து ரோட்டில் நின்று ஆளுங்கட்சி வந்து ரொம்ப மோசமான கட்சின்னு பிரதிபலிச்சுட்டே இருப்பான். அதெல்லாம் மாரி நான் கடைசியில் நோகாமல் வேர்க்கவே இல்லாமல் ஒரு 4 மாநாடை போட்டு நான் தீய சக்தின்னு நான் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். இது இல்லாமல் நீங்கள் தன்னார்வலத்தோடு என் கட்சியில் வந்து நீங்களாக சேருங்க, நம்ம ஒரு 50 லட்சம் பேர் கூடுவோம். உங்களுக்கு அந்த வெறுப்பு வர 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 இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேலேயும் பழைய ஆளுங்கட்சிகள் மேலேயும் உங்களுக்கு அந்த வெறுப்பை நீங்கள் அப்படியே அதை வந்து மாற்றணும். உண்மையான ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் அதை ஒரு வித்திடணும் அப்படின்னா எங்கள் கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அதுக்கப்புறம் அதை கட்சியாக மாற்றுவோம். கட்சியாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம 2030 ஆட்சியை பிடிப்போம். இதில் என்னென்னா 50 லட்சம்னு ஆகலைனாலுமே 6 மாதத்தில் அண்ணாமலையாருடைய கட்சி வந்து இந்த தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்க போகுது சார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த மாநாடு பொள்ளாச்சியில் திரு வசந்தராஜன் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பில் நடந்த இந்த மாநாட்டில் 2 லட்சம் பேர் சார், உள்ள 40,000 சேர் சார், ரைட்டுங்களா? அது போக உள்ள ஒரு 50,000 பேர் நின்னாங்க சார். வெளியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 1.5 லட்சம் பேர் இருந்துருப்பாங்க. வழிநெடுகிலும் கூட்டம். அதாவது என்னென்னா, நம்ம இதுவரைக்கும் வந்து இந்தியாவில் ஒரு என்ஜிஓ, ஒரு கட்சி இல்லாத ஒரு என்ஜிஓ இல்லை ஒரு என்பிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்திய இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநாடுன்னா இந்த மாநாடு தான். இந்த மாநாட்டில் எங்கு பார்த்தாலும் வந்து ஒரு இந்த ராட்சச கட்ட விட்டுமாங்கள்ல, அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி ஒரு படம் கிடையாது. மாநாட்டு திடலில் ஒரு படம் கிடையாது, தலைவரோட படம் கிடையாது. மாநாட்டு திடலில் ஒரு சேரு கூட போடாமல் நடந்த மாநாடு இந்த மாநாடு தான், பொள்ளாச்சி மாநாடு, திரு வசந்தராஜன் அவருடைய மாநாடு தான். அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமான் அவருடைய திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் அன்னைக்கு நடந்த சம்பவத்தோட 3 மடங்கு 4 மடங்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்ய இந்த வீதி லீடர்ஸ் கூட்டம் காத்திருக்கிறது. நீங்கள் வந்துருங்க. 26ஆம் தேதி ஜூலை மாதம், இதே ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி 4 மணிக்கு அங்கே வந்து இதில் என்னென்னா அங்கே வரவங்க டபுள் போனஸ். திருச்செந்தூர் முருகனையும் பார்த்த மாதிரி ஆச்சு, எங்களுடைய அண்ணாமலையாரையும் பார்த்த மாதிரி ஆச்சு, எங்கள் அண்ணாமலையாருடைய கர்ஜனையும் கேட்ட மாதிரி ஆச்சு. அதனால் 2 in 1 டமாக்கா போட்டு அன்னைக்கு அடிக்கிற அடியில் இனிமேல் வந்து நான் சொன்ன மாதிரி விஜய் வெர்சஸ் அண்ணாமலை இனிமேல் 25 வருடத்திற்கு அரசியலில் ஒரு ஒரு புயல் மையம் கொண்டு விட்டதுன்ற மாதிரி அண்ணாமலையை மீறி தமிழ்நாட்டு அரசியல் கிடையாதுன்றதுக்கான ஒரு அச்சாரத்தை மறுபடியும் திருச்செந்தூரில் போட போகிறோம். நீங்கள் வந்துருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.